யாரா இருந்தாலும் இவனை மன்னிச்சிருக்க மாட்டாங்க, ஏன் இவனை குணப்படுத்தி இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த நிர்மலா பொண்ணு இருக்கே, அது ஒரு அசாதாரணமான பொண்ணுப்பா. அந்த பொண்ணை பெத்த வயிறு இருக்கே, உண்மையிலேயே புண்ணியம் பண்ணிருக்கணும். நீங்க செஞ்ச உதவிக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது பத்தாது. இவன் தான் உன்னை நேரடியா பார்த்து நன்றி சொல்லணும்னு அதான் இங்க வந்திருக்கோம். என்ன முதலாளி இது, பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. வாங்க உட்காருங்க. பரவாயில்ல. இல்ல பரவாயில்ல உட்காருங்க. இருக்கட்டும்பா, பரவாயில்ல. முதலாளி, நடுவுல என்னென்னமோ நடந்து போச்சு. நமக்குள்ள நிறைய சங்கடம், மன வருத்தம் எல்லாம் வந்துருச்சு. என்ன இருந்தாலும் நான் உங்ககிட்ட வேலை பார்த்து வெளில வந்தவன், அதை நான் இன்னைக்கும் மறக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷம் மாணிக்கம். சரோ, குடிக்க ஏதாவது எடுத்து வாங்க. நல்லா இருக்கியப்பா? நல்லா இருக்கேன். வாங்க செல்வம். முதலாளி, நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. புதுசா ஒரு வீட்டு கட்டியிருக்கேன். நாளைக்கு காலையில் அது கிரகப்பிரவேசம். உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நமக்குள்ள நடந்ததுல எப்படி வந்து உங்களை பாக்குறதுன்னு தெரியல. நல்ல வேலையா நீங்களே வந்துட்டீங்க. இங்கேயே வச்சு பத்திரிக்கை கொடுக்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்லப்பா, கட்டாயமா நாளைக்கு நீங்க வரணும். கண்டிப்பா நாங்க வருவோம். செல்வம், பத்திரிக்கை கொடு. நல்ல வேலை ஒரு பத்திரிக்கை இருக்கு. எடுத்துக்கங்க. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. கட்டாயமா வந்துடணும் முதலாளி. கண்டிப்பா வரும். இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் ஆச்சு. வரேன்ப்பா. வரேன் வரேன் சார். வரேன். வரேம்மா. ஏண்டா மாணிக்கம், நம்ம வீட்டு விசேஷத்துக்கு யார் யாருக்கெல்லாம் சொல்லிருக்க? எல்லாருக்கும் சொல்லிட்டியா? யாரையும் விட்டுறலையே? இல்லம்மா, முக்கியமானவங்க எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. அந்த முக்கியமானவங்க லிஸ்ட்ல அண்ணியோட சொந்தக்காரங்க யாரும் இல்லம்மா. ஏண்டா மாணிக்கம், அதுங்களெல்லாம் ஏண்டா விட்ட? அதுங்களுக்கும் சொல்லிருக்க வேண்டியதானே? என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாண்டா, சிதம்பரம், போஸ், கோபி அவங்க எல்லாருக்கும் பத்திரிகை வைடா. அவங்க எல்லாரும் வரட்டும். நிஜமா சொல்றீங்க? ஆமாடா, லட்சக்கணக்குல பணம் செலவு பண்ணி வீடு கட்டி இருக்கல, அவங்க எல்லாம் வந்து பாக்கட்டும்டா. அதுங்கெல்லாம் மாணிக்கம் யாரு, எப்பேற்பட்டவன், அம்மா பேர்ல இவ்வளவு பெரிய வீடு கட்டிருக்கானேன்னு சொல்லி அதுங்கெல்லாம் பாக்கட்டும்டா. இத பாருடா, அவங்க எல்லாரையும் விசேஷத்துக்கு வர சொல்லிடு. பத்திரிக்கை வர முடிஞ்சு போச்சு. அட போடா நீ ஒருத்தன். நீ போய் நேர்ல கூப்பிடுறதே பெரிய விஷயம். இதுல பத்திரிகை வச்சு கூப்பிடணுமாக்கும். அது என்ன சட்டமா? நேர்ல போய் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா வந்துட போறாங்க. என்ன இப்ப வந்துட்டு போனாங்களே, அவங்கள விடவா போஸ் அண்ணனும் சிதம்பரம் மாமாவும் மோசமாயிட்டாங்க? இவங்களையே பத்திரிகை வச்சு வா வான்னு வருந்தி வருந்தி கூப்பிட்டீங்க. அவங்கள சரியா கூப்பிடலன்னா முறையா இருக்காதுன்னு. என்னம்மா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா. உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் நேர்ல போய் பார்த்து கிரகப்பிரவேசத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடு. கண்டிப்பா வந்துருவாங்க. சரோ, கிளம்பு, போய் உங்க வீட்டு ஆளுங்க எல்லாம் கூட்டு வந்துடலாம். வேண்டாங்க, அவங்களை இப்படி கூப்பிடுறது அவங்களை அசிங்கப்படுத்தின மாதிரி இருக்கும். அதுக்கு கூப்பிடாமே இருக்கலாம். நல்ல மனசோட கூப்பிடாம இப்படி ரெண்டாம் தரமா கூப்பிடுறது எனக்கு பிடிக்கல. வேண்டாங்க. யாக்கியானெல்லாம் பேச வேண்டாம், முதல்ல கிளம்பு. எனக்கு பிடிக்கலங்க, நான் வரல. பாரு, இப்ப நீ என் கூட வர. கிளம்பு. கோபி, எங்க போயிட்டு வர? நாளைக்கு பால் காய்ச்சல மாமா. அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வண்டிக்கு சொல்லிட்டு வரேன். தனியா போறியாடா?
எப்படி மாப்பிள்ள இப்படி ஒரு முடிவு எடுத்த? என்ன மாமா என்னங்க வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்கன்னு சொல்றேன்ல. என்னங்க, அந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம பெட்ரூம்க்கு ஏசி போடணும். அப்புறம் ஹால் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால பர்னிச்சர்லாம் வாங்கணும். டைனிங் டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதெல்லாம் வாங்கி போடணும். அப்புறம் கர்டன்ஸ் எல்லாம் கூட வாங்க வேண்டியது இருக்குங்க. நானே ஸ்டிச் பண்ணிடுறேன். அப்புறம் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்குங்க. ஈவினிங் பர்ச்சேசிங் போலாமா? என்னங்க இது, நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பதில் சொல்லாம இருக்கீங்க. உனக்காக பிடிச்ச வீடு, உனக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் உன் விருப்பப்படி பார்த்து பண்ணிக்க. என்ன பேசுறீங்க? நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே தனியா போலான்னு முடிவெடுத்தோம். நான் ஒண்ணும் தனியா போலியே. இப்ப எதுலயுமே ஆர்வம் இல்லாத மாதிரி மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. இங்க பாரு விஜய், உன்னோட பிடிவாதத்துக்காக மட்டும்தான் நான் இதுக்கு தலையாட்டினேன். மற்றபடி இந்த விஷயத்துல என்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காத. என்ன பேசுற நீ? தனியா போறதுக்கு ஒத்துக்கிட்டல, அதுக்கப்புறம் ஏதோ ஆர்வமே இல்லாம மாதிரி பேசினா அது மனசு என்ன பாடுபடும். சாரிப்பா, எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பிடிச்ச மாதிரி நடிக்க முடியாது. பாத்தியா விஜி, கோபிக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. இங்க பாரு விஜி, எங்களுக்கும் சங்கடமா தான் இருக்கு. நமக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் அத நாமளே பேசி தீர்த்துக்கலாமே. ஆமா விஜி, எல்லாரும் மனசு கஷ்டப்படுற மாதிரி இந்த முடிவு தேவையா? விஜி, இப்பயும் ஒண்ணும் இல்ல, நீ நல்லா யோசிச்சு பாரு. தனியா போய் தான் ஆகணுமா? வாயை மூடுங்க. பெருசா நம்ம யோகி மாதிரி பேசுறீங்களாக்கும். நாங்க போறதுக்கு நீங்க தானே காரணம். அவர் சம்பாதிக்கிற அத்தனையும் உங்களுக்கே செலவு பண்ணணும். அவர் தலையில நல்லா மிளகா அரைக்கணும். அதானே உங்க எண்ணமே. அது கொஞ்சம் ஓபனா சொல்ல வேண்டியதானே. அதை விட்டுட்டு பெருசா என்னமோ அவர் மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. விஜி, நீ என்ன பேசினாலும் இனிமே உன் விஷயத்துல நாங்க தலையிடவே மாட்டோம். தனி கொடுத்தனத்துல நீ எப்படி இருப்பியோ அந்த மாதிரி நீ இங்கே இருக்கலாம். தயவு செஞ்சு தனியா மட்டும் போயிடாத விஜி. விஜி, கோபி சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஃபுல்லா நீயே வாங்கிக்கோ. அதுல பொட்டு காசு கூட நாங்க எதிர்பார்க்க மாட்டோம். ஆனா தனி கொடுத்தன மட்டும் போக வேண்டாம் விஜி. உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி. எது சொல்றதா இருந்தாலும் நாளைக்கு அந்த வீட்டுக்கு வந்து சொல்லுங்க. ஹர்ஷா, புக்ஸ் எதுவும் எடுக்கலையா? பவானி, என்ன விஷயம்? ஏதோ சொல்ல வந்தீங்க, அப்புறம் தயங்குறீங்க. சொல்லணும், ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. சொல்றதுல என்ன தயக்கம்? அது சொன்னா நீ ஃபீல் பண்ணுவ, அதான். என்னது, நான் ஃபீல் பண்ணுவேனா? அந்த அளவுக்கு என்ன விஷயம்? அது கண்டிப்பா ஃபீல் பண்ணுவ பவானி. பரவாயில்ல, சொல்லுங்க. அது வந்து ஹர்ஷா, ப்ளீஸ் இழுக்காதீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. நான் உடனே இந்தியாவுக்கு கிளம்பணும். என்ன திடீர்னு? அன்னைக்கு அந்த எஜுகேஷனல் ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் இல்லையா, அதுக்கு என் பேர் கமிட் பண்ணி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. நான் உடனே கிளம்பணும். அப்படியா? இந்த விஷயம் உங்களுக்கு எப்ப தெரியும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க. என் பேரும் என்ரோல் ஆயிடுச்சு, போய் தான் ஆகணும். சந்தோஷமான விஷயம் தானே? ஆமா, எத்தனை நாள் கோர்ஸ்? 60 நாள் கோர்ஸ். அங்க போனதுக்கு அப்புறம் 30 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. திரும்பி வரத்துக்கு ஒரு 3 மாசம் ஆயிடும். வெரி குட். ஆமா, இந்த விஷயம் சொல்றதுக்கு எதுக்காக தயங்குனீங்க? அது இல்ல பவானி, இதை கேட்டதுல இருந்தே எனக்கே சங்கடமா இருக்கு. உன்னை பிரியணுங்கிற வருத்தம் அதிகமாயிடுச்சு. எனக்கே இவ்வளவு இருக்கே, உனக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும்? இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே? 3 மாசம் எப்படி பார்க்காம இருக்க போறோங்கிற வருத்தம் உனக்கு இல்லையா? ஹர்ஷா, எங்க அப்பா அக்காவையே நான் இத்தனை நாள் பார்க்காம இருக்கேன். இது ஒரு பெரிய விஷயமா? அப்போ உனக்கு சங்கடமே இல்லையா பவானி? நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க, அது போதும். என்ன மாதிரி நீயும் பிரியறத நினைச்சு ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சேன் பவானி.
ஹர்ஷா, நீங்க அநியாயத்துக்கு எமோஷனலா இருக்கீங்க. நீ அநியாயத்துக்கு பிராக்டிகலா இருக்க. என்ன பண்றது ஹர்ஷா? அது உங்க குணம், இது என் குணம். சரி, எப்ப கிளம்பணும்? விசாலாம் என்கிட்ட தான் இருக்கு. நாளைக்கு நைட்டு ஃப்ளைட். அதான் பவானி. ஓகே, நல்லபடியா போயிட்டு படிச்சுட்டு திரும்பி வாங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே. மாணிக்க மாப்பிள்ளை சாரோ, வாங்க மாப்பிள்ளை. வாங்க சார். வா உள்ள வா சார். நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. வா உள்ள வாங்க. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். வா உட்காருங்க. வாங்க வாங்க. வேற ஒண்ணும் இல்ல, புதுசா வீட்டை கட்டி முடிச்சிருக்கேன். நாளைக்கு காலையில கிரகப்பிரவேசம் வச்சிருக்கு. உங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். என்னது, நாளைக்கு காலையிலயா? அது பிசினஸ் கடைன்னு ஏகப்பட்ட வேலை இருந்தது. நடுவில் வீட்டு வேலை எல்லாம் நானே பார்த்துக்க வேண்டி இருந்துச்சு. அதான் முன்கூட்டியே வந்து சொல்ல முடியல. இந்த மாதிரி சாயங்கால நேரத்தில் வந்து சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. லேட் ஆனாலும் பரவாயில்ல, சொல்லி ஆகணுங்கிறதுக்காக தான் மற்ற வேலைலாம் ஒதுக்கி வச்சுட்டு நேரில் வந்துட்டோம். என்ன சொல்ற? என்ன இது நானே பேசிட்டு இருக்கேன்? எல்லாரையும் கட்டாயமா வர சொல்லி நீயும் கூப்பிட. நம்ம வீட்டு விசேஷம்ல. ஆமாப்பா. மாப்பிள்ளை, நீங்க பல ஜோலிக்காரர். ஏன் முன்னால கூப்பிட முடியலன்னு எனக்கு புரியுது. ஆமா சகல, இது யார் வீட்டு விசேஷம்? நம்ம வீட்டு விசேஷம். எப்ப சொன்னா என்ன? வீட்டு வேலை நல்லபடியா முடிஞ்சுல? வீட்டெல்லாம் நல்லா பெருசா சகல வசதியோட கட்டியிருக்கேன். ரொம்ப செலவாயிருக்குமே? அது ஏகப்பட்டதாய் போச்சு. எத்தனை லட்சம்? அது நிறைய ஆச்சுன்னு வச்சுங்களேன். ஏய் சகல, இந்த காலத்துல வீடு கட்டுறது எவ்வளவு பெரிய விஷயம். உண்மையிலே நீங்க சாதிச்சிட்டிய சகல. என்ன சொல்ற? நாங்களே பேசிட்டு இருக்கோம். எல்லாரையும் வர சொல்லி நீயும் கூப்பிட. அதுதான முறை. எல்லாரும் வாங்க. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். இருங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். இல்ல நிறைய வேலை இருக்கு. கிளம்பு. வரேன்ப்பா. போயிட்டு பாத்தீங்களாப்பா, ராசமாவோட பிள்ளையும் பேச்சும் தோரணையும் இப்பதான் 4 காசு சேர்ந்துச்சு. அதுக்குள்ள பரம்பரை பணக்கார மாதிரி கெத்தா பேசிட்டு போறாரு. அப்படி எல்லாம் பேசக்கூடாது. என்னப்பா அது, முறையா வந்து அழிச்சிட்டு போறாங்க. சரி, பத்திரிக்கை தான் வைக்கல, ஒரு வெத்தலை பழம் பாக்கன்னு வச்சு கூப்பிடலாம்ல. நாளை காலையில விசேஷத்தை வச்சுக்கிட்டு பெருசா வந்து கடனா சொல்லிட்டு போற மாதிரி எல்லாம் போறாங்க. இந்த புள்ளைய பாரு, மாணிக்க மாப்பிள்ளை கிட்ட இதை விடவா எதிர்பார்க்க முடியும்? வந்தது மாணிக்க மாப்பிளமா, இந்த மட்டும் வந்து கூப்பிட்டாருன்னு சந்தோஷப்படு. கூப்பிடாமே விட்டுருந்தா என்ன பண்ணிருப்பேன்? இல்ல போன்ல கூப்பிட்டு என்ன பண்ணிருப்பேன்? இந்த பாரு, இதெல்லாம் பெருசு பண்ணக்கூடாது. வந்து கூப்பிடும் போதே இவ்வளவு மட்டம் தட்டுறாங்கன்னா அங்க போனா எவ்வளவு மட்டம் தட்டுவாங்க? மாமா தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல, கொஞ்சம் கேட்டுக்க, ரொம்ப பேசாத. அது எப்படிங்க பேசாம இருக்கிறது? சரோ முகத்தை பாத்தீங்களா? வந்து கூப்பிடுறோமேங்கிற சந்தோஷம் ஏதாச்சும் இருந்துச்சா? நெருப்புல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருந்தா. ஆத்தாலும் பிள்ளைய ஆடுற ஆட்டத்தை பார்த்து பாவம் அவன் நொந்து போயிருக்கா. இந்த பாரு, அதைய பத்தி பேசிட்டு இருக்காத. நாளைக்கு விசேஷம். சம்பந்தியமாக பண்ணோட சீரெல்லாம் ஒரு குறையும் எல்லாம் பண்ணி ஆகணும். நான் கடைக்கு போய் எல்லாம் வாங்கிறேன். உள்ளார வாங்க. ரவி, வாங்க. வாங்க மாமா. வாக்கா. நல்லா இருக்கியா லீலா? நல்லா இருக்கேக்கா. நீ எப்படி இருக்க? அப்புறம் ரவி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உங்க அளவுக்கு நான் ஓகோன்னு இல்லைனாலும் ஏதோ அப்புறம் தெரியுமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்க பேச்சு மட்டும் மாறவே மாறாது. கத்திய தீட்டி வச்ச மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். அப்புறம்க்கா, பசங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. மீனா காணாம போனதுல இருந்து கொஞ்சம் வேதனையா இருக்கு. மாமா,
மீனாவை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். வீடுமா சின்ன விஷயம், அதுக்கெல்லாம் எதுக்குமா நன்றி சொல்லிக்கிட்டு. நாங்க எதுக்கு வந்தோம்னா வீடு ஒண்ணு கட்டணும்ல, அதுக்கு நாளைக்கு காலைல கிரகப்பிரவேசம், அதான் நேர்ல வந்து கூப்பிட்டு போலான்னு வந்தோம். கண்டிப்பா நீங்க எல்லாம் வந்துடணும். கேள்விப்பட்டேன் ரொம்ப கிராண்டா வீடு கட்டி இருக்கிறதா. அது கொஞ்சம் பெரிய பட்ஜெட் தான். இவ்வளவு கிராண்டா வீடு கட்டி இருக்கீங்க, இன்விடேஷன்லாம் ஒண்ணும் காணோம். சிம்பிளா கிரகப்பிரவேசம் பண்றீங்களா? இல்ல, அது பத்திரிக்கை அடிச்சோம், தீந்து போச்சு. அது சரிதான், முக்கியமான விஐபி சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் கொடுத்திருப்பீங்க. இல்ல ரவி, பத்திரிக்கையை குறைச்சலா அடிச்சிட்டோம். நீங்க குடும்பத்தோட கண்டிப்பா வரணும். சரிக்கா, கண்டிப்பா நாங்க வரோம். அப்போ நாங்க கிளம்புறோம். கிளம்புங்க. இருங்க மாமா, கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு போலாம். இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் நிறைய வேலை இருக்கு. வரலீலா. இல்ல கிரகப்பிரவேசத்துக்கு நீ போறியா? இதையே என்கிட்ட கேக்குறீங்க? பாரு, கிரகப்பிரவேசத்துக்கு போறியான்னு உன்னை கேட்காம வேற யார் கேட்க சொல்ற? நீங்க என்ன சொல்றீங்க? பத்திரிக்கை கூட இல்லாம சும்மா ஒரு ஒப்புக்கு சப்ப கடைசி நேரத்துல வந்து கூப்பிடுறாங்க. இதெல்லாம் ஒரு அழைப்பு, இதெல்லாம் எதிர்த்து நம்ம போகணுமா? என்னங்க நீங்க? அதான் மாணிக்க மாமாவும் சரோக்கும் வீடு தேடி வந்து கூப்பிடுறாங்களே, இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? பெரிய சார்லஸ் டயானா வீடு படியேறி வந்து கூப்பிட்டு போறாங்க. நம்மள விட ஒன்னும் பெரிய ஆளுங்க கிடையாது. ஏன் இப்படி குழப்பிக்கிறீங்க? இவ்வளவு நேரம் கூப்பிடலன்னு புலம்பிட்டு இருந்தீங்க, இப்ப கூப்பிட்ட உடனே முறிக்கிறீங்க. இதான் உன் முடிவா? இது பாருங்க, நம்ம மீனாவை மீட்டு கொடுத்தது மாணிக்க மாமா. அவங்க வீட்டு கிரக பிரவேசத்துக்கு போறதுல என்ன தப்பு? நம்ம போயிட்டு வரலாங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல, நாம போக வேணாம். நாம போய் தான் ஆகணும். நான் என் முடிவை சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். போடுறா போடுறா. கோபி, இன்னும் ஒரே ஒரு அட்டை போட்டு இருந்துன்னு வச்சுக்கோ, எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம்ப்பா. அதெல்லாம் எடுத்து வைக்கலாம்ப்பா, நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க. ஏப்பா, நானும் கொஞ்சம் வேலை செய்யறேன்ப்பா. அதெல்லாம் வேணாம்ப்பா, சொன்னா கேளுங்க, ரெஸ்ட் எடுங்க. வாடா தங்கம், நம்ம கடத்தர் பக்கமா போயிட்டுறலாம். கோபி, வாங்க 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 வாங்க. நீ உட்காருங்க உட்காருங்கண்ணே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? என்னண்ணே சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், ஒரு முக்கியமான விஷயம், அதான் வந்தேன். என்னண்ணே? வீடு கட்டிட்டு இருந்தோம்ல, அது முடிஞ்சிருச்சு. கிரகப்பிரவேசம் வச்சிருக்கோம், உங்க எல்லாரையும் அழைக்கணும்னு வந்தோம். கையை கொடுங்கண்ணே. சந்தோஷமான விஷயம், கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. காலப்போக்கில் எல்லாம் தன்னால நடக்கும்ல. என்ன சரோ, நீ பேசாம இருக்க? வந்துருங்க மாமா. நீ வந்துரு விஜய். கோபி, நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். நாங்க வராமையா? கண்டிப்பா வந்துருவான். ஆமா, எப்ப கிரகப்பிரவேசம்? நாளைக்கு காலைல தான். நாளைக்கா? நாளைக்கு காலைல வச்சுட்டு நைட்டு. சரி, அதை விடுங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கோம். காலையில நானும் விஜயும் ஒரு வாடகை வீட்டுல பால் காய்ச்சி தண்ணி கொடுத்தன போறோம். தண்ணி கொடுத்தனமா? நீங்களா? என்ன கோபி இது? நான் உங்களை பத்தி மனசுல வேற மாதிரி இல்ல நினைச்சேன். எந்த சூழ்நிலையும் உங்க வீட்டுக்காரங்களை விட்டு கொடுக்க மாட்டீங்க, அவங்கள ஒதுக்கிட்டு தனியா போக மாட்டீங்கன்னு நினைச்சேன். உங்களை பத்தி பெருமையா கூட பேசியிருக்கேன். நீங்களா இப்படி சொல்றீங்க? யார பத்தியும் மனசுல உறுதியா ஏதோ நினைச்சிட முடியாது போல இருக்கு. எல்லாம் சூழ்நிலை தானே. நம்ம மனசுல 1000 விருப்பம் இருந்தாலும் சில பேர் நினைச்சதை சாதிச்சிடறாங்கல்ல. சரி, அதை விடுங்க. எங்க போனாலும் சந்தோஷமா நல்லபடியா வாழுங்க. சரி, வீடெல்லாம் நல்ல வீடு தானே? நல்ல வீடுதான் மாமா. தனி வீடு, டபுள் பெட்ரூம், நல்ல காத்தோட்டமா இருக்கு.
சரி கோபி, வாடகை வீட்டுல பால் காய்ச்சறது இதான் கடைசி தடவையா இருக்கட்டும். இனிமே புதுசா ஒரு வீட்டை கட்டி என்ன மாதிரி செட்டில் ஆயிடணும் என்ன? உன் வாய் முகூர்த்தம் பழிக்கணும்ப்பா. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க தம்பி, நாளைக்கு காலைல கண்டிப்பா வந்துடணும். வரேன் கோபி. வரேன் விஜய். வாக்கா. வரேன் கோபி. வாங்க. பொடிடா